வாங்க போறேன். அர்ச்சனா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்னமா பண்ற? என்ன இது? அர்ச்சனா, கொஞ்சம் அமைதியா இருமா. ஏமா இப்படி எல்லாம் பண்ற? இதுக்குதான் அந்த கருமத்தை வாங்க வேண்டான்னு தலையால அடிச்சுட்டேன். கேட்டியா நீ? அர்ச்சனா, என்னம்மா இது? எதுக்கு தேவையில்லாம இதை வாங்கணும், அப்புறம் இதை பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகணும்? அப்பா அப்பா இருங்க. அப்பா அப்பா பாருங்கப்பா. அப்பா இந்த போட்டோல பாருங்கப்பா. இங்க பாருப்பா, இங்க பாரு. இத பாருப்பா, இதுல என்னப்பா தெரியுது? இத பாருப்பா, இதுல என்ன தெரியுது? சொல்லு சொல்லு. அவன் கண்ணை பாரு. அவன் கண்ணுல என் மேல இருக்கிற காதல் தெரியுதுப்பா. நிஜமா என் மேல அவனுக்கு லவ் இருக்குப்பா. இங்க பாரு, இங்க பாருமா. நீ பாரு, தெரியுதுல? இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. அப்பா அவன் சும்மா நடிக்கிறான்ப்பா. ஏங்க, என்னங்க இவ பேசிட்டு இருக்கா? நீங்களும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க. ஏண்டி, அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு மாச கணக்காயிடுச்சு. அவன் இன்னொருத்தி கூட வாழ்ந்துட்டு இருக்காண்டி. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? I know, I know. அப்புறம் என்னம்மா, நீ இவ்வளவு தூரம் அழுது புலம்புறது, அவனை நினைச்சு ஏங்குறது, இது எதுவுமே அவனுக்கு தெரியாதுமா. I know, I know, I know. அர்ச்சனா, நீ இப்படி இருக்க வேண்டிய பொண்ணே இல்லம்மா. ராஜா விட்டு கண்ணு குட்டியாட்டம் இருக்க வேண்டியவம்மா. I know, I know, I know. என்னடி ஐனோ ஐனோ? எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்றது? நீ அந்த பையனை நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில வீணாக்கிட்டு இருக்க. மா, I know, I know மா. I know, I know, I know, I know. அர்ச்சனா, சின்ன புள்ளையில இருந்து நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அப்பா உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போவும் நீ நினைக்கிறது ஒரு நாள் உனக்கு கிடைக்குமா? I know பா, I know பா. You will do it for me. Absolutely. I know, I know, I know. ஏங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம அவளுக்கு கொம்பு சிவறது நீங்கதான். முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. அடுத்த வேலையை பாருன்னு அதட்டுறதை விட்டுட்டு இப்படி ஏத்தி விட்டா என்னங்க? அவளுக்கு ஏத்த மாதிரி தானே இருக்கும். ஏற்கனவே திமிரு பிடிச்சவே இவ. I know மா, I know, I know. I know, I know. அர்ச்சனா, அவ கிடக்குற விடுமா. அப்பாவுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. I know பா, I know. Absolutely I know, I know. அப்புறம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். I know. அப்ப கவலையே படாத. ஒரு நாள் அவன் உன்னை வந்து சேருவான். எனக்கு தெரியும். I know, I know, I know, I know. ஏய், ஏமா, நீ வா. அவ கொஞ்ச நேரம் கத்தி ஓயட்டும். வா. அதுக்காக இப்படியே விட்டுட்டு எப்படிங்க போக முடியும்? நீ வான்னு சொல்றேன்ல. வா வா.
என்ன மச்சான் சொல்ற? இப்ப எதுக்கு கோயிலுக்கு? டேய் சொல்றேன்டா, நீ முதல்ல விஜய் விட்டு நந்தினி கிட்ட பேச சொல்லு. டேய் நான் சொன்ன மாதிரி செய்டா. டேய் நீ குடிச்சிட்டு எதுவும் வளரலையே. ஐயோ டேய், நான் கோவிலுக்குன்னு சொல்றேன், அங்கெல்லாம் குடிச்சிட்டு வர மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல. அடேங்கப்பா, சரிடா, நீ யோகியந்தான், நீ யோகியந்தான், நம்புறேன். ஹலோ ஹலோ விஜி, எங்க இருக்க? வீட்லயா? வீட்ல தாங்க இருக்கேன். நீங்க? நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். நீ ஒரு வேலை பண்ணுமே. நீ என்ன பண்ற, டக்குன்னு போன் எடுத்து நந்தினிக்கு கால் பண்ணு. எப்படியே வீட்டில் தான் இருக்கணும். நீ ஃபோன் பண்ணி பேசிட்டு அப்படியே ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பி போய் நந்தினியை கூட்டிட்டு அப்படியே கோயிலுக்கு வந்துரு. ஏங்க கொஞ்சம் பொறுங்க. திடீர்னு ஃபோன் பண்ணி கடகடன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. என்னென்னமோலாம் சொல்லல, நீ நந்தினியை கூட்டிட்டு கோயிலுக்கு வரணும், அவ்வளவுதான். அதுதான் எதுக்குங்க? அவளுக்கு அங்க ஏதாச்சும் வேலை இருந்ததுன்னா? அதெல்லாம் நீ எதுக்கு சொல்ற? நீ முதல்ல ஃபோன் பண்ணு, அப்பதானே புரியும். சரி நான் பண்றேன். ஆனா எதுக்கு இப்ப கோயிலுக்கு? ஏண்டி, நான் ஏதோ ஃபாரினுக்கு கூப்பிடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இங்க இருக்கிற கோயிலுக்கு தானே கூட்டிட்டு வர சொல்றேன். கூட்டிட்டு வா போ. சரி நான் கூட்டிட்டு வரேன். முக்கியமான விஷயம், நீயா கூப்பிடுற மாதிரி கூப்பிடணும், சரியா? சரிங்க. நீங்க எங்க இருப்பீங்க? அதுக்குள்ள நான் கோயிலுக்கு போயிடுவேன், நீ வந்துரு. சரி ஓகேவா? ஆபரேஷன் சக்சஸ். சூப்பர். வா வா வா. ஹலோ நந்தினி. ஹலோ அக்கா. என்னம்மா வேலையா இருக்கியா? இப்பதான்க்கா எல்லா வேலையும் முடிச்சேன், சும்மா தான்க்கா இருக்கேன். அப்படின்னா நான் இப்போ உங்க வீட்டுக்கு வரேன். பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? சரிக்கா, போயிட்டு வரலாம். சரி நந்தினி, இப்ப நான் வரேன், நீ கிளம்பி ரெடியா இரு. சரிக்கா. சரி. ஏய் கல்யாணம். ஐயா வாங்க. ஐயா என்னங்க ஐயா, காப்பி எதுவும் போட்டு கொண்டு விடவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். காலையில இருந்து நீ வீட்டுல தானே இருக்க? ஆமாங்க ஐயா. வீட்டுல எதுவும் பிரச்சனையா? என்னாச்சு? ஆகா, அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம கிட்டே வராரு. நடந்த பிரச்சனை கேட்கிறாரு. என்ன சொல்றது ஒண்ணுமே புரியலையே. கல்யாணம். ஐயா உன்னே தான் கேக்குறேன். ஐயா இல்லைங்கய்யா, சம்பவம் நடந்தப்ப நான் வீட்டுக்குள்ள இல்லையா, வெளியில இருந்தாயா பார்த்தேன். மொத்தத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்கு, நீயும் பார்த்துருக்க. என்ன நடந்துச்சு? ஐயா அது அது வந்துங்க ஐயா. இப்போ சொல்ல போறியா இல்லையா நீ? ஐயா நம்ம சின்னையா கல்யாணம் போட்ட ஆல்பம்லாம் வந்துருந்துச்சுயா. அந்த நேரம் அம்மா கையில் கிடச்ச உடனே அம்மா கோவத்தில் எல்லாத்தையும் கிழிச்சு எரிஞ்சிட்டாங்கய்யா. அப்போ சூர்யா வீட்டில் இருந்தானா? ஐயா சின்னையா அப்போ தான் வந்தார். சின்னையா பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் போயிட்டாருங்கய்யா. எதுவுமே சொல்லலையா? ஆமாங்க ஐயா. கல்யாணமே மாற்றி நடந்திருக்கு, இதில் ஸ்டுடியோக்காரன் ஆல்பம் கொண்டாந்து கொடுத்துருக்கான். என்னத்தை சொல்கிறது? சரி, நீ இப்போ எனக்கு காஃபி எடுத்துட்டு வா. ஆகட்டுங்கய்யா.